பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த முறைகேடு எதிரொலியின் காரணமாக இந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானத்தை பிறப்பித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதிமுக ஆட்சியில் பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட புகார் மீது விசாரணை நடத்தப்படவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சையது ரஹ்மத்துல்லா வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில்தான் அந்த முறைகேடுகள் தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது. பேராசிரியர்கள் நியமனத்தில் புகார் தொடர்பாக விசாரணை நடத்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது. 2018இல் அதிமுக ஆட்சி காலத்தில் பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக சையது என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில்தான் அதில் இன்னும் விசாரணை நடத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது அந்த பேராசிரியர்கள் முறைகேடு விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக சையது ரஹ்மத்துல்லா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு மீது விசாரணை நடத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதன் எதிரொலியால் அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.